அக்கா என்ன லஞ்ச்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் ஸ்பெஷல் தண்டுக்கீரை கூட்டு. செமையாக இருக்குல்ல கூட்டு? நான் தான் பண்ணேன். ஆமாம், என்னோட தங்கச்சி சமையல் தான் இன்னைக்கு. தண்டுக்கீரை கூட்டு ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கா. அதுக்கப்புறம் சைட் டிஷ் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், தண்டுக்கீரையோட தண்டு அது எல்லாமே போட்டு ஒரு காய் பொரியல் மாதிரி சூப்பராக இருக்கும். இது லைட்டாக எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி. எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி. இந்த மாதிரி சமைச்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இதோட ரெசிபி ஒரு நாள் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இந்த கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா சிம்பிள் தான். கத்திரிக்காய் வந்து இந்த கத்திரிக்காய் வந்து தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் செம டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். செமையாக இருக்கும், டெலிஷியஸாக இருக்கும். அடுத்தது சுட சுட ஒயிட் ரைஸ். இது கூடவே கூட்டு கூட மேட்ச் பண்ணுறதுக்கு தக்காளி ரசம். என்னோட சிஸ் தான் இன்னைக்கு குக் பண்ணியிருக்காங்க. சிஸ் குக் பண்ணாங்க ரசமும் கூட்டும். பொரியல் மட்டும் அம்மா பண்ணியிருந்தாங்க. நான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் ஒர்க்லாம் பண்ணேன். ஓகே, டேஸ்ட் பார்க்கலாமா? சாப்பாடு போட்டுக்கலாம். சாப்பாடு நல்லா சூடாக இருக்குது. சுட சுட இருக்குது சாப்பாடு. கொஞ்சம் இதில் வந்து நம்ம கூட்டு சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரசம் கூடவும் தொட்டுக்கலாம். நான் இன்னைக்கு ஹோட்டலில் வெஜ் ஹோட்டலாக நம்மளுக்கு தனியாக ஒரு கூட்டு மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் இன்னைக்கு பொரியல் மாதிரி வச்சுக்கிறேன். ரசம் ஊற்றிக்கிறேன் சாப்பாட்டில். ரசம் ஊற்றி அது கூடவே காயும் வச்சு சாப்பிட்லான்னு இருக்கேன். இந்த காம்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பார்க்க உங்களுக்கு சிம்பிள் மாதிரி இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூடவே கத்திரிக்காய் அந்த காய் பொரியலையும் வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல் லன்ச் இதுதான். ரொம்பவே டெலிஷியஸான ஹெல்த்தியான ஒரு லன்ச்சு. வாங்க சாப்பிடலாம். டேஸ்ட் பார்க்கலாமா? ரசம் கூட சூப்பராக இருக்கும். சுட சுட வேறு ரசம் இருக்கும். அது கூட இந்த கத்திரிக்காய் தண்டுலாம் அந்த பொரியல் சாப்பிடலாம். செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. சூப்பராக இருக்குங்க. நிறைய பேருக்கு எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் தண்டு காய்கறி கூட மிக்ஸ் பண்ணி கத்திரிக்காய் செய்யலாம், அப்படியே செய்யலாம். ரசம் கூட எல்லாமே பெஸ்ட் காம்போவாக போகும். வெஜிடபிள்ஸ், நான்வெஜ், முட்டை எல்லாமே எந்த பொரியல் பண்ணாலுமே சூப்பராக இருக்கும். கத்திரிக்காயுமே அதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு பெஸ்ட் காம்போ. இப்போ கீரை கூட்டியும் சாப்பிட்டு பார்க்கலாம் ரசம் கூட வச்சு. சூப்பராக இருக்குங்க. ஒரு வெஜ் ஹோட்டல் அதில் போய்ட்டு நம்ம இந்த மாதிரி கீரை கூட்டுலாம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. நீ டேஸ்ட்டு பார்க்குறியாடி? ஒரு வாய் சாப்பிட்டு பாரு. சமைச்சு அவங்களுக்கே டேஸ்ட் கொடுப்போம். அவங்களே அசந்துருவாங்க, ஏன்னா அந்தளவுக்கு சமைச்சிருக்காங்க. எப்படி டேஸ்ட்டு? நீ குக் பண்ணது தான் சூப்பராக இருக்கா? நிஜமாவே செமையாக இருக்குது. எங்கள் வீட்டில் ஏதாவது லன்ச், நீங்கள் என்ன லஞ்சுக்கு சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் எல்லோரும் ஃபேமிலியாக ஹாப்பியாக சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்றதுக்கு குட்டி ஐஸ்கிரீம், வெண்ணிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் இருக்குது. இது சாப்பிட்டுட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். ஒன்று தான் வாங்கிட்டு வந்தாங்க. இன்னொரு குல்ஃபி ஒன்று இருக்குது, அது அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். ஓகே, அந்த குல்ஃபி வந்து நீங்கள் ஈட்டிங் சேலஞ்சில் வின் பண்ணதுக்காக நான் கேட்டிருந்தேன். ஸோ அதுதான் எனக்கு கிஃப்ட்னு சொல்லிட்டு ஃப்ரீசரில் இருக்குது. உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த ஈட்டிங் சேலஞ்ச் வந்து நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். நாங்கள் இன்னைக்கு குல்ஃபி அப்புறமா சாப்பிட்ற வீடியோ உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம். பாய் பாய். பாய் பாய்.